This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பெயர் மற்றும் தகுதிகளை 9994410416 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி முழு விவரங்களையும் உடனடியாக பெறுங்கள். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சுவிட்சு. அந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரியான லோடு கொடுக்கலாம், எவ்வளோ லோடு கொடுக்கலாம், அந்த சுவிட்சோட வாட் எவ்வளவு, அந்த சுவிட்சோட வாட்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு டியூப்லைட் ஆனது எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு ஃபேன் ஆனது எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வீட்டில் உள்ள சுவிட்சில் பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு போட்டிங்கன்னா ஒரு ஃபேன் ஓடும், ஒரு சுவிட்சு போட்டிங்கன்னா ஒரு லைட்டு ஓடும். அந்த மாதிரியான முறையில் தான் நம்ம வந்து வீட்டில் எல்லாம் வயரிங் பண்ணியிருப்போம். நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்ஸ் இருக்குது, அந்த வாட்ஸுக்கு தக்கன நம்ம லோடை வந்து எவ்வளோ கொடுக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 ஆம்ப் சுவிட்ச் எடுத்திருக்கேன். இந்த 6 ஆம்ப் சுவிட்சு பார்த்திங்கன்னா டேமேஜாக தான் இருக்குது. டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு வீடியோக்காக யூஸ் ஆகுது அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை எடுத்து போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா குந்தன் சுவிட்சு. இதை என்ன ஆம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 6 ஆம்ஸு, வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 240 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ப்ராடக்ட் சுவிட்சு. நார்மலாகவே பார்த்திங்கன்னா பஜாரில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இன்றைக்கி அதிகமாக பஜாரில் சேல் ஆகிற சுவிட்சும் பார்த்திங்கன்னா இது நம்ம பல விதத்தில் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக இதை பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள். இந்த ஒரு சுவிட்சில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ லோடு கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேட்டர் மூலமாக நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கால்குலேட் மூலமாக கால்குலேட் பண்ணும்பொழுது நார்மலாக ஒரு 40 வாட் பல்புனா 40 வாட் பல்பு எத்தனை போடலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே சுவிட்சில் 40 வாட் பல்பு எத்தனை போடலாம், ஒரே சுவிட்சில் ஒரு 100 வாட்ஸ் ஃபேன்னா எத்தனை போடலாம், ஒரே சுவிட்சில் ஒரு 20 வாட்ஸ் பல்புனா எத்தனை போடலான்றத கால்குலேட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த சுவிட்சோட ஆம்ஸு பார்த்திங்கன்னா 6 ஆம்ஸு இன்ட்டு வோல்டேஜு 240 டிவைடட் பை = 1440 வாட்ஸாக எடுக்குது. ஒரு சுவிட்சில் பார்த்திங்கன்னா 1440 வாட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த 1440 வாட்ஸை டிவைடட் பை ஒரு குண்டு பல்பு 40 வாட்ஸாக பார்த்தோம்னா 36 பல்ப் வரைக்கும் போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1440 டிவைடட் பை 100. ஆக்சுவலாக ஒரு ஃபேன் 100 வாட்ஸ் எடுக்கும். 100 வாட்ஸாக கணக்கு பண்ணால் 14, ஒரு சுவிட்சில் பார்த்திங்கன்னா 14 ஃபேன் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி 1440 டிவைடட் பை ஒரு எல்இடி செட்டு 20 வாட்ஸு. இந்த 20 வாட்ஸை கணக்கு பண்ணோம்னா 72 பல்ப் வரைக்கும் கொடுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன லோடு நீங்கள் இதை கொடுங்க. அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொடுக்க போகிற லோடில் 10 கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக 10 கொடுத்துறாங்க. அப்படி நீங்கள் 10 கொடுக்கும் பொழுது அந்த சுவிட்சோட லைஃபானது குறையும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி மெல்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் டேமேஜாக போயிடும். அப்புறம் நீங்கள் திரும்பியும் புது சுவிட்ச் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு லோடை குறைங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா தெளிவாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஒரு சுவிட்சில் எவ்வளோ லோடு கொடுக்கலாம், என்ன லோடு கொடுக்கலான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளுன்றதை கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோ ஆனது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்களும் ஒரு டெக்னீஷியனாக மாற முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.